invite the man of vision, who is called as a great instigator. He set out to make difference with his appetite. We take the opportunity to invite our guest of honor, our alumnus, Sri S.D. Sundaresan, IAS, to please come forward and spellbind the listeners. அனைவருக்கும் தமிழ் தெரியும் என்பதால் ஆங்கிலத்தில் தான் பேசணும், தமிழில் பேசினா உங்களுக்கு ஃபைன் என்று நாங்கள் படிக்கும்போது இந்த நிலைமை இப்போது இல்லாததால் எனக்கு தமிழிலே பேச விருப்பமான நேரம். அனைவருக்கும் எனது மாலை வணக்கம். எப்போவாது வாழ்க்கையில் ரேரான ஒரு அக்கேஷன் இருக்கும், அந்த மாதிரி ஒரு அக்கேஷன் இது. கமலாவதி, என்னென்னலாம் நினைவுகள்? First, I pray the Almighty, the parents and my teachers who were instrumental in giving such a opportunity to have a school like this for me. அதனால் முதல்ல அவங்களுக்கெல்லாம் ஒரு வணக்கத்தை தெரிவித்துக்கொண்டு, இந்த முக்கியமான தருணத்தை நான் வரக்கூடிய வாய்ப்பு கிடைத்ததால் அனைவருக்கும் பேசக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைச்சது. இதை எனக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நமது பள்ளி இன்று 50வது ஆண்டு விழாவை நோக்கி ஆண்டு விழாவில் இருக்கிறது. இந்த பள்ளியில் நான் 1969 ஜாயின் பண்ணேன். அது என்ன 50வது வருஷம், நீங்கள் 53 வருஷத்துக்கு முன்னால் சொல்கிறீங்களே அப்படின்னு கேட்கலாம். ஏன்னா இட் ஹஸ் அ ஹிஸ்ட்ரி பிஹைண்ட் இட். இந்த கமலாவதி ஸ்கூல் ஆரம்பிப்பதற்கும் நமது பள்ளி ஆரம்பிப்பதற்கும் நமது டிசிடபிள்யூவுக்கும் ஒரு இணக்கமான பிணைவு இருக்கிறது. 59 ஆரம்பித்து 65 முழு வளர்ச்சியோடு நம் டிசிடபிள்யூ நடந்து கொண்டு இருந்தது. 65 70 வரைக்கும் வேகமாக வளர்ச்சி உற்றது. இந்தியாவின் பல்வேறு பகுதியிலிருந்து படித்து சிறந்த வல்லுநர்கள் பலரும் இங்கு நம் சாகுபுரத்தில் வந்து தங்கியிருந்தார்கள். அவங்களது குழந்தைகளுக்கு படிப்புக்கான ஒரு தேவை இருந்தது. அப்போது எனக்கு தெரிய என்னோட சீனியர்ஸ் சுரேஷ், ஜெயக்குமார், கிரி, இவங்களுக்கெல்லாம் பக்கத்தில் ஒரு கார் ஷெட்டில் ஒரு அம்மா வந்து கொஞ்சம் கிளாஸ் எடுத்துகிட்டு இருந்தாங்க. இப்படியே பண்ணக்கூடாது, என்ன கொஞ்சம் ஏதாவது இம்ப்ரூவ் பண்ணலாமே அப்படின்ற ஒரு எண்ணம். இதெல்லாம் சேர்ந்து சாகுபுரம் ரெசிடென்ட் சொசைட்டி ஸ்கூல் என்ற ஒரு ஸ்கூலை 1969 ஆரம்பித்தாங்க. அப்போது அதுக்கு 3 டீச்சர், 3 கிளாஸஸ். அந்த 3 டீச்சர்ஸ் யாருன்னா பரிமளா மேடம், முத்துக்குட்டி மேடம், ஆதிலட்சுமி மேடம். இந்த 3 டீச்சர்ஸ் 3 கிளாஸ், அதாவது எல்கேஜி, யூகேஜி, ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட், செகண்ட் ஸ்டாண்டர்ட் வரைக்கும். அதாவது எல்கேஜியும் யூகேஜியும் 1 இயர் அப்போ, ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட், செகண்ட் ஸ்டாண்டர்ட். ஸோ முதல்ல 69 there was only 47 students and I had the rare opportunity of one of that 47 students. சரியா? ஸோ நான் இங்கே ஜாயின் பண்ணேன். முதல் நாள் நான் வந்தது எனக்கு அவ்வளோ பசுமையான நினைவு இருக்குது. ஏன்னா இளமையில் நம்முடைய எண்ணமெல்லாம் ஆழமாக பதிந்திருக்கும். ஒரு சில மணித்துளிகளில் நாம் அதை வெளிக்கொணர முடியும். என்னுடைய தந்தையார் துரைபாண்டியன் கே ஸ்கூலில் ஆசிரியராக பணியாற்றி தற்போது காலமாகி இருக்கிறார்கள். அவருடைய ஒரு முனைப்போடு தான், அவர்களுடைய எண்ணம்தான் நான் இந்த பள்ளியில் வர வேண்டும் என்று. அவருடன் பணிபுரிந்த குலைக்காதன் சார், என்னுடைய கிளாஸ்மேட் கோவிந்தராஜனுடைய தந்தையார், இவங்க 2 ஸ்கூல் டீச்சர்ஸ், அவங்க 2 பிள்ளைங்களை கூட்டிகிட்டு சைக்கிளில் வராங்க. அப்படியே வராங்க. வந்து இப்போது என்ட்ரன்ஸ் வந்து இந்த ஏரியாவில் இல்லை. இப்போ எந்த இடத்துல நம்ம வந்து இந்த எலக்ட்ரிக்கல் டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் எல்லாம் இருக்குது, இது பக்கத்தில் தான் ரோடு இருந்தது.
இப்போ உள்ள கெஸ்ட் ஹவுஸ் பக்கத்தில் அதுக்கு நார்தன் சைடில் இந்த ரோடு ஸ்ட்ரைட்டாக போகும். அந்த ரோட்டு வழியாக நாங்கள் வந்து சைக்கிளில் வந்துட்டுருக்கோம். வரும்போது அப்படியே பார்த்துட்டு வரோம். அந்த ரோடெல்லாம் அப்படியே பிளாக்காக போயிட்டுருக்கு. சைடில் பெரிய பெரிய பில்டிங்ஸாக இருக்குது. ஸோ எதுன்னா இப்போது கிரவுண்டு பக்கத்தில் இருக்கிற பெரிய பங்களாஸ், அந்த பங்களாஸ் எல்லாம் அப்படியே பார்த்துட்டே வரோம். லாஸ்ட்டில் ஸ்கூல் வருது. ஸ்கூல் அப்போது வந்து இட் வாஸ் ஒன்லி a thatched ஸ்கூல், சின்ன சைஸ் தான். போனோடனே பட் தேட்ச்டாக இருந்தாலும் இட் ஹேட் அ வெரி குட் சிமெண்ட் ஃப்ளோரிங். ஒரு 3 அடி வரைக்கும் கட்டடம் இருக்கும். அதுக்கு பிறகு சைடில் எல்லாம் பேம்பு தட்டியை வச்சு அடைச்சி மேலே நல்ல தென்னங்கீட்டை போட்டு குளுமையாக ரொம்ப நீட்டாக இருந்தது அந்த ஸ்கூல். போன உடனே தெர் வாஸ் 3 டீச்சர்ஸ். அந்த 3 பேரும் சொன்னேன்ல, முத்துக்குட்டி மேடம், ஆதிலட்சுமி மேடம் அண்ட் பரிமளா மேடம். பரிமளா மேடம் என்னை கூட்டிகிட்டு போய் முதல்ல கோவிந்தராஜனை கூப்பிட்டாங்க. நெக்ஸ்ட்டு நான் என்னையை கூப்பிட்டு போனாங்க. போய் ஒரு மூலையிலிருந்து ராம ராமன் ஏதோ ஒரு ஸ்லோகம் சொல்லி என் கையை வச்சு ஆனான்னு போட்டாங்க. அந்த இடத்த இன்றைக்கி போய் பார்த்துட்டு வந்தேன். நவ் இட்ஸ் லைக் எ ஷெட், இட்ஸ் லைக் எ ஒர்க் ஷாப் ஆர் சம்திங். அதை நான் பார்த்துட்டு வந்தேன். ஸோ அது பக்கத்தில் ஒரு அசகுவ மரம் இருக்கும், கட்டையாக இருக்கும். அது இன்னும் இருக்குது, ரொம்ப பெரிய சைஸாக இருக்குது. பார்த்துட்டு வந்தேன். ஸோ அந்த நாள் அதில் ஜாயின் பண்ணோம். 69 அப்போது வந்து எல்கேஜி 6 months, யூகேஜி 6 months, தென் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட். செகண்ட் ஸ்டாண்டர்ட் நான் முடிக்கிற சமயத்தில் ஸ்கூல் காட் ரெகக்னிஷன் அப்படின்னாங்க. ஸ்கூலோட பேர் வந்து சாகுபுரம் சென்ட்ரல் ஸ்கூல்னு மாற்றிட்டாங்கன்னாங்க. ஸோ நவ் த ரெகக்னைசேஷன் கிடைச்ச ஆண்டிலிருந்து இன்றைக்கி 50 வருஷம் ஆச்சு. ஸோ திங்க் ஆஃப் த டைம் இட் ஹஸ் கான். இட் ஹஸ் கான் லைக் அன் லைட்னிங். எனக்கு அப்படியே எல்லா ஈவெண்ட்டும் ஞாபகம் இருக்குது. 72 முடித்த பிறகு தான் நாங்கள் 3rd ஸ்டாண்டர்ட் போகிறேன். 72 ஜூனுக்கு மேலே. அப்போ தான் ஃபஸ்ட்டு ராஜ்சிங் மேடம் ஜாயின் பண்ணாங்க. அப்படியே டார்க் க்ரீன் கலர் சாரீ, டாலாக டைப் லிப்டா, அப்படியே ஸ்பெக்ஸ் போட்டுட்டு அப்படியே ஜஸ்ட் ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க. பட் ஷி வாஸ் வெரி கைண்ட். தோ ஷி வாஸ் ஸ்ட்ரிக்ட், ஷி வாஸ் வெரி கைண்ட். அண்ட் ஃப்ரம் 3rd ஸ்டாண்டர்ட் டு 6th ஸ்டாண்டர்ட், ஐ வாஸ் அப் டு 6th ஸ்டாண்டர்ட் ஹியர், ஷி வாஸ் மை கிளாஸ் டீச்சர். அந்த அளவுக்கு அவ்வளவு குழந்தைகளையும் கவனித்து அவங்களுடைய தன்மை என்ன, அவங்களுடைய பேரண்ட்ஸ் யார், அவங்க எப்படி படிப்பாங்க என்றதெல்லாம் எங்களுக்கு சொல்லி, ஒவ்வொரு எக்ஸாம் நடந்தாலும் அந்த எக்ஸாமுக்கு பிறகெல்லாம் கதைகள் சொல்லி, அந்த எக்ஸாம் முடிஞ்ச பிறகு எங்களுக்கு பாட்டு சொல்லி கொடுத்து, அவங்க சொல்லி கொடுத்த தமிழ் பாடல்கள், இங்கிலீஷ் பாடல்கள், சொல்லிய கதைகள் எல்லாம் ஞாபகம் இருக்குது. நிறையா செம்பலிங்கம் கதையை பற்றி அவங்க தான் சொல்லியிருக்காங்க. நிறைய இங்கிலீஷ் சாங்ஸ் எல்லாமே அப்படி மனதில். இதுக்கு கொஞ்சம் முன்னால், அதுக்கு முன்னால் மிஸ்ஸஸ் பெர்ல் ஹெல்ட் அப்படின்னு ஒரு ஆங்கிலோ இண்டியன், அவங்களுடைய பொண்ணு குளோரியா, அவங்களுடைய சன் என், இவங்க 3 பேரும் மேபி 71 இருக்கலாம். அதாவது பிஃபோர் ரெகக்னிஷன். அப்போ அவங்கள வந்து பிக் மேடம்னு சொல்லுவோம். அவங்களுக்கு ஹிட் மிஸ்டர்ஸ்னு பேர். அவங்க இருந்தாங்க. அதுக்கு பிறகு தான் ரெகக்னிஷன் வந்தது. அந்த பிக் மேடம் யூஸ் டு ஹேவ் அ லாட் ஆஃப், அவங்கள ரொம்ப ஃப்ளூயண்ட்டாக இங்கிலீஷ், ஏன்னா அவங்களுடைய மொழி வந்து தாய்மொழி வந்து ஆங்கிலம், ரொம்ப ஃப்ளூயண்ட்டாக பிரிட்டிஷ் இங்கிலீஷ் பேசுவாங்க. அப்போது அந்த ஃபெமிலியாரிட்டி ஆஃப் நார்மல் ஃபாரின் இங்கிலீஷை எங்களுக்கு அந்த சின்ன வயசுலேயே இங்கே கிடச்சிது. அது எல்லாம் எங்களுக்கு வி ஆல் காட் இம்ப்ரிண்டட். அதெல்லாம் மைண்டில் அப்படியே இருக்குது. ஸோ அந்த 71 பல்ஹில்ட் மேடம், 72 ராஜசிங் மேடம், இப்படியே போயிட்டுருக்கும்போது தான் கொஞ்ச நாளில் நம்ம பிடி மாஸ்டர் நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க, திலக்ராஜ் சார். அப்படியே ஜஸ்ட் ஸ்ட்ராங்காக ஒரு பிளாக் பேண்ட், ஒரு பிளாக் ஷர்ட்டை போட்டுட்டு பஸ்ஸில் பேக் சீட்டில் உட்காந்துருந்தார். இது யார் அப்படின்னு கேட்டேன். இது வந்து பிடி மாஸ்டர் அப்படின்னாங்க. ஸோ அதுதான் ஃபஸ்ட்டு அவங்கள பார்த்தேன். மேபி மை 3rd ஸ்டாண்டர்ட் ஆர் 4th ஸ்டாண்டர்ட் ஸ்டேஜில். ஸோ ஹி வாஸ் சச் அ கமிட்டட் ட்ரில் மாஸ்டர். ரியல் ட்ரில் அப்படின்றது என்னங்கிறத அவரை பற்றி தெரியும். அவருடைய விசில் கார்டு வாஸ் லைக் அ ஜஸ்ட் வெப்பன். த என்டையர் ஸ்கூல் வில் பி கண்ட்ரோல் பை அ விசில் கார்டு அண்ட் இஸ் விசில். அப்படி எவ்வளோ பெரிய கூட்டம் இருந்தாலும் அப்படின்னு சொல்லுவார். அவ்வளோதான், அவ்வளோ அப்படியே ஸ்டாப் ஆகிடும். ஸோ தேட் வாஸ் த கிரிப் ஹி ஹேட் வித் த ஸ்டூடெண்ட்ஸ். அந்த மாதிரி ஒரு டீச்சர்ஸ், அவ்வளோ ஒருடைய கமிட்மெண்ட். அது மாதிரி ஆதிலட்சுமி மேடம் பார்த்தா தமிழில் அவ்வளோ தூரம். அது மாதிரி கல்ச்சுரல் ஈவெண்ட்டாக எல்லா ஈவெண்ட்டும். ஸோ அந்த மாதிரி ஜஸ்ட் ரொம்ப மறக்க முடியாத நாட்கள். ஸ்கூலை பற்றி பார்த்தா என்னுடைய லாஸ்ட்டு
program that was in 76. I studied up to 76 வரைக்கும் இருந்தேன் இங்கே. 6th standard முடித்தேன். அப்போ லாஸ்ட் ப்ரோக்ராம் வந்து இதே கேம்பஸில் நடந்தது. அந்த கேம்பஸ் அந்த நாளுக்கு பிறகு நான் இன்னைக்கு தான் இதே இடத்துக்கு இந்த மேடைக்கு வந்திருக்கிறேன். அந்த மேடையை பார்த்தேன், இன்னைக்கு இந்த மேடையை பார்க்குறேன். ஸோ இட்ஸ் அ வெரி ரேர் திங். அன்னைக்கு வந்து சம் ஜிஎன் பக்ஷின்னு பேர், சம் ஆர்மி மேன் நினைக்கிறேன். ஹி வாஸ் த மேன் who laid the foundation for Kamalawadi Higher Secondary School. ஏன்னா 72ல சாகுபுரம் சென்ட்ரல் ஸ்கூல்னு வந்தது. 75ல it got changed to Kamalawadi Higher Secondary School. Then next year we were planning for a new building, new campus அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி. ஸோ எங்கள் ஸ்கூலை பற்றி சொல்லணுமே, இன்னைக்கு காலையில் போய் பார்த்தேன். இட் வாஸ் வித் ஃபுல் ஆஃப் ஆக்டிவிட்டீஸ். ஒரு சின்ன ஏரியா தான், மேபி இப்போ பார்த்தாச்சுன்னா இட் சீம்ஸ் இட்ஸ் லெஸ் தென் ஏக்கர் சைஸ். பட் அதில் இப்போ ஒரு அசோகா மரம் இருக்கும், அதுதான் இப்போ கார்னர். எங்களோட நார்த் ஈஸ்டர்ன் கார்னரில் அந்த மரம் இருந்தது. அதுக்கு வெஸ்டர்ன் சைடில் ஃபஸ்ட்டு பிளாக் இருந்தது. அதுக்கு நார்தர்ன் சைடு அண்ட் வெஸ்டர்ன் சைடு சப்சீக்வெண்ட்டாக பிளாக்ஸ் வந்தது. அது பக்கத்துலேயே எங்களுக்கு வந்து ஒரு கிளப் ஹவுஸ் இருக்கும். அந்த கிளப் ஹவுஸ் வாஸ் ஆல்மோஸ்ட் அவர் ஆடிட்டோரியம். நிறைய ப்ரோக்ராம்ஸ் அந்த ஆடிட்டோரியமில் பார்த்துருக்குறோம். நிறைய ஃபில்ம் ஷோஸ் எங்களுக்கு அப்போது கிடைக்கும். ஏன்னா ஃபில்ம்ஸ்லாம் அப்போ அதுக்கு பிறகு தான் வந்து இது தெருவிலெல்லாம் திரையில் பார்ப்போம். அப்போது அதுக்கு முன்னாலே எங்கள் கிளப் ஹவுஸில் போடுவாங்க. அந்த மாதிரி நிறைய இங்கிலீஷ் மூவிஸ், லாரல் ஹார்டி மூவிஸ், அது மாதிரி நிறைய மூவிஸ் நான் பார்த்துருக்கேன். அதுதான் இட் ஓப்பன்ட் த அவென்யூ ஆஃப் தி இங்கிலீஷ் ஃபில்ம் வேர்ல்டு. அந்த மாதிரி இருந்தது. ஸோ அந்த என்டையர் ஏரியா ஒரு பேம்பூ ஸ்டிக்ஸோட காம்பவுண்டோடு இருந்த மாதிரி இருக்கும். அந்த ஏரியா போனேன். அப்படியே ஐ எம் லிவிங் இன் தட் ஏஜ் நவ், அப்படி அந்த மாதிரி ஒரு ஃபீலிங். ஓகே, அதனுடைய நார்த் வெஸ்டர்ன் கார்னரில் வாஸ் த பிரின்சிபல்ஸ் ரூம். அப்போது பிரின்சிபல் வந்து மிஸ்டர் ஸ்ரீனிவாசன், அவங்க பிரின்சிபல். he was formerly PRO DCW also. He was the principal. Headmistress வந்து Pearl Holt, நான் 76 வரைக்கும். அதுக்கு பிறகு வெவ்வேறு டெவலப்மெண்ட்ஸ். ஸோ when I was studying, principal was Srinivasan sir and Pearl Holt madam. அந்த மாதிரி இருந்தது. இப்போல்லாம் ஸ்கூல் பஸ்ஸஸ் ஆர் வெரி காமன். பட் நாங்கள்லாம் படிக்கும்போது ஸ்கூல் பஸ்ஸஸ் கிடையாது. ஸோ முதல்ல அப்பா அம்மா கொண்டு விட்டாங்க, அப்புறம் ஜீப்பில் போனோம், அப்புறம் வேனில் போனோம், அப்புறம் ஸ்கூல் பஸ்ஸுன்னு வந்த உடனே எங்களுக்கெல்லாம் இட் வாஸ் அ வெரி கிரேட் திங். அந்த காலத்தில் ஸ்கூல் பஸ்ஸுன்னு எங்கேயுமே பார்க்க முடியாது. ஃபர்ஸ்ட் DCW பஸ் வந்தது, அதுக்கு பிறகு ஸ்கூல் பஸ் வந்தது. அதே மாதிரி டூர்ஸ், வேரியஸ் டூர்ஸ் யூஸ் டு பி அ டைம் ஆஃப் ஜாய். ஃபஸ்ட் டூர் நல்ல ஞாபகம் இருக்குது. இங்கே கன்னியாகுமரி, ட்ரிவாண்ட்ரம், நெக்ஸ்ட்டு கொடைக்கானல், வைகை டேம், மதுரை, இங்கெல்லாம் போனோம். பட் இன்னொரு டூர் மறக்க முடியாது, மைசூர், பெங்களூர். அதில் நான் போகல, இருந்தாலும் இட் வாஸ் அ வெரி நோட்டபிள் திங். அப்போது எங்களோட பஸ் ஒன்று இருந்தது, ஒயிட் கலரில் ஃபார்கோன்னு ஒரு பஸ் இருந்தது. அது டூர் முடித்து வரும்போது அருப்புக்கோட்டை பக்கத்தில் இட் met with an accident and rolled 2-3 times. But none of the students or teachers got died. Nobody died, but they got injuries. And one of my friend, Kennedy, broke open the windshield and came out. அந்த மாதிரி நிறைய இதெல்லாம் ஒரு நினைவுகள். ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது all we got, all we think are fed in our childhood days. அப்துல் கலாம் used to say, நீங்கள் எதெல்லாம் எந்த காலத்தில் படித்தாலும் அதுக்கு எல்லாத்துக்கும் அடிப்படை உங்களுடைய பள்ளி, உங்களுடைய சிறுவயது படிப்பு தான் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் பேசிக் எஜுகேஷன். அதுக்கு மேலே தான் மற்ற எந்த ஸ்ட்ரக்சரும் வரும்னு. ஸோ அந்த மாதிரி வி காட் அ வெரி குட் ஃபவுண்டேஷன். இந்த ஃபவுண்டேஷன் கிடைக்கணுன்றதுக்காக எங்களுடைய பெற்றோர் அந்த காலத்தில் நல்லா முக்கியத்துவம் கொடுத்து என்னுடைய சகோதர சகோதரிகள், என்னுடைய சகோதரி செல்வசுந்தரி, சகோதரன் சக்திகுமார், இன்னும் 2 சகோதரிகள் சுபத்ரா அண்ட் சக்தீஸ்வரி, எல்லாரும் they were students here. They all studied up to 5th or 6th. And we got a very good foundation of English. And எல்லா ஒரு restricted way of thinking கிடையாது. We had a very wide area to interact. ஏன்னா ஒரு லிமிட்டட் பேக்ரவுண்டில் எங்களுடைய கிளாஸ்மேட்ஸோ யாருமே கிடையாது. ஏன்னா வேரியஸ் பீப்புள் ஃப்ரம் வேரியஸ் பிளேசஸ் ஆஃப் இந்தியா அவங்க DCWவில் ஒர்க் பண்ணாங்க.
அவங்களுடைய பசங்க இங்கே படித்தாங்க. சுற்றி வர எல்லா இடத்துலையும் காயல்பட்டினத்துலேருந்து ஃப்ரெண்ட்ஸ், திருச்செந்தூர்லேருந்து, உடங்குடியிலேருந்து, ஆத்தூர்லேருந்து, இந்த மாதிரி பல இடத்துலேருந்து உள்ள பெஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ் இங்கே வந்து படிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு, அவங்களோடு நாங்கள் சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு, இதையெல்லாம் எங்களுக்கு அமைத்து கொடுத்த இந்த பள்ளியை மறக்கவே முடியாது. இது போன்ற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கிடைத்ததுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை நம் கல்லூரியின் நிர்வாகத்தார், கல்லூரி ஃபேக்கல்டி மெம்பர்ஸ் மற்றும் உள்ள அனைத்து பொறுப்பாக இந்த ஃபங்க்ஷனை ஆர்கனைஸ் பண்ண அனைவருக்கும் எனது நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நான் பேசிக்கிட்டே இருந்தால் பேசிக்கிட்டே இருக்கலாம். many people have to speak. ஸோ என்னுடைய சிற்றுரையை இத்துடன் நிறைவு செய்து கொள்கிறேன். ஏதோ ஒரு பழைய தாட் வந்தது. ஐ ஹவ் கம் அவுட். தேங்க்யூ. Song sir, song please sir. Nandri sir, Nandri. It was really nostalgic sir.